கடந்த 5 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் நடந்து வருகின்ற திராவிட மாடல் ஆட்சிக்கு அந்த ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களுக்கு ஆட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் முதிர்ச்சிக்கும் ஆளுமைக்கும் அங்கீகாரம் அளிக்கின்ற வகையிலும் அவருடைய ஆட்சி திட்டங்களை பாராட்டுகின்ற விதத்திலும் இவற்றையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்குள் பாசிசம் வராமல் தடுக்க இந்த ஆட்சியால் இவரால் மட்டுமே முடியும் என்கின்ற நம்பிக்கையோடும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற பெருவாரியான மக்கள் மதச்சார்பற்ற இந்த கூட்டணிக்கு, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய சொந்த ஊரான இந்த கிராமத்திலேயும் அந்த எழுச்சியை என்னால் பார்க்க முடிகிறது. பெரம்பலூர் சட்டப்பேரவை தொகுதி மட்டுமல்ல, 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தமிழ்நாட்டில் வென்று மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலுமே உங்களை பத்தி ஒரு சர்ச்சை வந்துட்டு தான் இருக்கு. தமிழகத்தை நோக்கி பிரச்சாரத்துக்கு இந்த அதிக அளவில் வந்திருக்காங்க, வேலுமணி முதலமைச்சர் வந்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப அதாவது கிளியர் மெசேஜ் போகணும். ஏன்னா அங்க வராம இருந்தா நாங்க வந்தா தமிழ்நாட்டை மாத்திட்டு போவாங்க. நீங்க எல்லா முதலமைச்சர்களும் அமைச்சர்கள் நீங்க நீலகிரிலாம் பாத்தீங்கன்னா நிறைய வெளி மாநிலத்தினுடைய தலைவர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், பிஜேபி சார்ந்தவர்கள் வந்து பேர அடிச்சிருக்காங்க. அதனால ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கின்ற பாசிச சக்திகளும் பாஜக தலைவர்களும் இங்கே வந்து கூடாரம் அடித்து கொட்டம் அடித்ததற்கு பிறகும் தமிழ்நாட்டு மக்கள் விரட்டி அடித்தார்கள் என்ற செய்தியை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக தான் நல்ல வாய்ப்பாக இருக்கிறது.